ஹலோ மக்களே வணக்கம். ஐபிஎல் மேட்ச் பற்றி ரிவ்யூ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஃபைனலாக நேற்று ஆர்சிபி வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைட்ராபாத் மேட்ச் பார்த்தோம். ஸோ ஆர்சிபியாக இருக்கட்டும், சன்ரைசர்ஸாக இருக்கட்டும், அவங்களோட கடைசி லீக் மேட்ச்சு. ஸோ ஹைட்ராபாத் கம்ஃபர்டபுளாக வின் பண்ணாங்க. பட் ஆர்சிபி தோத்தாலும் குவாலிஃபயர் ஒன்னுக்கு அவங்க டாப் ஆஃப் த டேபிளாக வந்து குவாலிஃபயர் ஒன்னுக்கு மூவ் ஆகிறாங்க. அண்ட் தே ஆர் கோயிங் டு ப்ளே அகெயின்ஸ்ட் ஜிடி அண்ட் எலிமினேட்டர் வந்து எஸ்ஆர்ஹெச் ஆட போகிறாங்க. எஸ்ஆர்ஹெச் கூட யாருங்கிறது இன்னும் தெரில. ஸோ மேதர் இஸ் ஆர்ஆர், கேகேஆர் இல்லைனா பஞ்சாப், 3 பேரில் யார் வர போகிறாங்கன்னு தெரில. ஸோ நேற்று நடந்த மேட்ச் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ டாஸ் வின் பண்ணி ஹைட்ராபாத் பேட்டிங். அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், ஓகே இது கண்டிப்பாக ஒரு 250 ஸ்கோர் ப்ளஸ் பண்ணிடுவாங்க கன்ஃபார்மாக. ஏன்னா இவ்வளோ நல்லா பவுலிங்காக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ட்ராக்கில் ஃபஸ்ட் ஆடும்போது கண்டிப்பாக அவங்க டிஃபால்ட்டாகவே ஒரு 200+ அடிப்பாங்க. இப்போ இது வந்து ஒரு 250 ஸ்கோர் அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி 255 அடித்தாங்க. ஸோ இட்ஸ் எனக்கு தெரிஞ்சு மட்டார் தட்டியில் அடிக்கிறதை விட ப்ராப்பர் கிரிக்கெட் ஷாட் தான் அவங்க ஆடினாங்கங்கிறது என்னோடய கருத்து. ஸோ ஓப்பனிங் ஹெட்டாக இருக்கட்டும், அபிஷேக் சர்மாவாக இருக்கட்டும், நல்ல பிளஸ்டிங் ஸ்டார்ட் கொடுத்தாங்க. பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா டிராவிஸ் ஹெட் அவுட் ஆனார். ஸோ டிராவிஸ் ஹெட் அவுட் ஆனாலும் அந்த மொமெண்டம் குறையாமல் அடுத்து வந்த கிளாசனாக இருக்கட்டும், இல்லை இஷான் கிஷனாக இருக்கட்டும், பிரித்து மேய்ச்சிட்டாங்க ஆர்சிபியோட பவுலிங். அதாவது ஆர்சிபி எங்கே ஸ்டக் ஆவாங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. ஏன்னா இனிஷியல் பவர் பிளேயில் புவனேஸ்வர் குமார் இல்லை ஹேசில்வுட் விக்கெட் எடுக்கலைன்னா ஆர்சிபியோட பவுலிங் எப்படி இருக்குங்கிறது நேற்று எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு, டு பி ஃப்ராங்க். பட் செம்ம நாக்குங்க இஷான் கிஷன் அண்ட் ஹென்ரிக் கிளாசன் வேற மாதிரி அடித்தாங்க. அந்த ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா முட்டார்னு இல்லாமல் ஸ்லாட். இன்னொன்று பெரிய தப்பு என்னென்னா ஆர்சிபி அவங்களோட பவுலிங் அந்த என்ன சொல்கிற எல்லாமே அவங்களோட பேட்டிங்கோட அவங்க கிளாஸனாக இருக்கட்டும், இஷான் கிஷனோட அவங்களோட ஆர்க்கில் தான் எல்லா பாலுமே போட்டாங்க தவிர வேறு எதுவுமே இல்லை. ஸ்லோவர்ஸ் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பிச்சை ரொம்ப நல்லா ரீட் பண்ணி செகண்ட் பவுலிங் போடும்போது எஸ்ஆர்ஹெச் சூப்பராக போட்டாங்க. எல்லா பவுலர்ஸும் ஒருத்தரில் 2 போட்டு யூஸ் பண்ண எல்லா பவுலர்ஸும் சூப்பராக போட்டாங்க. பேட்ஸ்மேனுக்கு எப்படி போடணுமோ நல்ல ப்ரிப்பரேஷனில் வந்திருக்காங்க எஸ்ஆர்ஹெச் பவுலர், டு பி கிரெடிட். எல்லாருமே நம்ம என்ன பண்ணோம், இத்தனை நாளாக எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் மட்டும்தான், இவங்கள்ட்டலாம் பவுலர் இல்லை. ஸோ அவங்க எவ்வளோ ஸ்கோர் அடித்தாலும் அவ்வளோ ஸ்கோருமே பவுலிங்கில் கொடுத்துருவாங்கங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். பட் சூப்பராக போட்டாங்க. ஸ்லோவர்ஸ் அவ்வளோ போட்டாங்க. ஆல்ரெடி அவங்க சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக ஒரு 40% ஆஃப் பால் ஸ்லோவர்ஸ் பால் தான் யூஸ் பண்ணாங்க. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் அதே தான் 40 to 50% ஆஃப் பால் ஸ்லோவர் ஒன்ஸ் தான் போட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. பட் இனிஷியலி ஆர்சிபிக்கு வெங்கடேஷ் ஐயர் பிளஸ்டரிங் ஸ்டார்ட் கொடுத்தார் பவர் பிளேயில். சூப்பராக ஆனார் அவர். வெங்கடேஷ் ஐயர் ஐ திங்க் அரௌண்ட் 3 மேட்சஸ் தான் ஆர்சிபிக்காக விளையாண்டார். அது எல்லாமே பிளஸ்டரிங் குயிக் ஃபயர்ஸ். ஒரு 25 ஆஃப் 11-12 பால்ஸாக இருக்கட்டும், ஒரு 70 ஸ்கோராக இருக்கட்டும். இப்போ இந்த மேட்ச் ஒரு 44 ரன்ஸ் சூப்பராக ஆடினார். பட் அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் அப்படியே டெம்போ குறைஞ்சிருச்சு. ஸோ அவர் அவுட் ஆகிட்டார். அப்புறம் விராட் கோலி சீக்கிரம் அவுட் ஆகிட்டார். இது படிக்கணும் சீக்கிரம் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் எனக்கு புரியல, ஓகே நம்ம 166 அடித்தா குவாலிஃபயர் ஒன்னுக்கு போயிடலாங்கிறது ஓகே. பட் இவங்க எவ்வளோ சுமாரமாக ஆடி இருந்தாலுமே அந்த 166 ரன்ஸ் வந்திருக்கும். அது ஏன் அவங்க ஒரு T20 மேட்சை ஒரு ப்ராப்பர் ஓடிஐ இன்னிங்ஸாக ஆடிருக்காங்க. கிருணால் பாண்டியாவும் ரஜத் படிட்டாரும். எனக்கு புரியல, ஒரு இன்டென்ஷன்லே இல்லை. சரி ஓகே, நீங்கள் ஆடிட்டீங்க ஒரு 10 hours 11 hours ஆடிட்டீங்க. பட் அதில் யாராவது ஒருத்தங்க ஓகே ஒரு 20-25+ பால்ஸ் ஆடினதுக்கப்புறமும் யாராவது அட்லீஸ்ட் ரஜத் படிட்டர் ஷுட் ஹாவ் கான் ஃபார் அக்ரெசிவ் மோட். அவர் தான் போயிருக்கணும். ஏன் அவர் எல்லாருமே நம்ம ருத்ராஜை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், மற்றவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ஸ்லோவாக ஆடுறாங்க. ஏன் நேற்று அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்கணும்னு அவசியமே இல்லை. சம்மோன் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஒரு 55 ரன்ஸ் தான் ஷார்ட்டாக இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் யாரோ ஒருத்தர் அக்ரெசிவாக ஆடிந்தாருன்னா இன்னும் முன்னாடி போயிருக்கலாம். வி வுட் ஹவ் அச்சீவ் தட் ஸ்கோர். ஸோ படிட்டார் அடிக்க போய் அவுட் ஆயிருந்தால் கூட அடுத்து டிம் டேவிட் இருக்காங்க, ஜிதேஷ் சர்மா இருக்காங்க, ரொமேரியோ ஷெப்பர்ட் இருக்காங்க. ஏன் அவங்க 3 பேரில் யாராவது 2 பேர் நின்றுருக்க மாட்டாங்களா? எனக்கு சுத்தமாக புரியல ஸ்ட்ராட்டஜி. 3 விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் அவங்க ஃபுல்லாக அந்த நட்ஷலில் போயிட்டு எனக்கு இல்லை 166 177 ரன் அடித்தா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க.
ஆர்சிபி எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி வந்து ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஆடி தான் நான் பார்த்துருக்கேன். தோத்தாலும் ஜெயித்தாலும் அவங்களோட இன்டென்ட் குறையாதுன்னு தான் எதிர்பார்த்தேன். பட் நேற்று அவங்க ஆடின விதம் எனக்கு சுத்தமாக ஒரு சர்ப்ரைஸ்டாக இருந்துச்சு. டேய் நீங்களாடா இப்படி ஆடுறீங்க, நீ இதெல்லாம் பற்றிலாம் யோசிக்கவே மாட்டீங்களாடா, அது ஏன்டா இப்படி சீரியஸாக? நான் நேற்று பாருங்களேன், அவங்க சுமாராக ஆடியே 200 ரன் வந்துட்டாங்க. நீங்கள் அதை அக்ரிசிவாக ஆடிந்தா கூட 180 ரன்ஸ் வந்தாலே போதுமே. சத்தியமாக புரியல. பட் எண்ட் ஆஃப் த டே கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆர்சிபி. ஸோ செகண்ட் டைமாக குவாலிஃபயர் 1க்கு போகிறாங்க ஆஃப்டர் 2011க்கு அப்புறம். ஸோ மேபி தே ஆர் கோயிங் டு ஃபேஸ் ஜிடி இன் முல்லான்பூர், தர்மசாலா ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ தர்மசாலாவில் ஜிடிக்கு பர்ஃபெக்டான சூட்டபுளான பிச்சு. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு செட்பேக் அப்புறம் ஆர்சிபி எப்படி அது போக போகிறாங்கன்னு தெரில. Yes, they have experience in bowling as well as batting. They know how to overcome from this defeat. ஸோ பார்க்கலாம், ஒரு காரசாரமான ஒரு அதான் ஐபிஎல் வந்து நெருங்கிட்டு. பட் எஸ்ஆர்எச், we have to give credit to the SRH. From nowhere to now டாப் 3ல வந்திருக்காங்க. 3rd பொசிஷனில் வந்து முடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இசான் கிஷனோட கேப்டன்ஷிப் ஃபர்ஸ்ட் ஆஃபில், செகண்ட் அலாங் வித் இசான் கிஷன் பேட் கமின்ஸோட கேப்டன்ஷிப் அண்ட் ஆஸ் வெல் அஸ் பவுலராக பர்ஃபெக்டாக பிக் ஆகிருக்காங்க. அண்ட் ஆல்சோ யங்ஸ்டர்ஸ் ஸ்டெப்பிங் அட் த ரைட் டைம். அவங்கள்ட்ட வந்து பவுலர்ஸ் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் ஆஸ் வெல் அஸ் த பேட்டர்ஸ். they are stepping out each and every game at the right time. They are peaking. Maybe who knows, 2016 repeat ஆக வாய்ப்புகள் இருக்குது. We have to wait and watch. Subscribe my channel. Thank you.